கோவன் ஸ்டைல் ஃபிஷ் கறி. இது ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். மசாலாலாம் ரொம்ப இல்லாமல் ஒரு தேங்காய் பேஸ் ரெடி பண்ணக்கூடிய ஒரு சட்டிலான மீன் குழம்பு. இதுக்கு நீங்கள் எந்த வெரைட்டி மீன் வேணால் எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஒரு 300 to 400 கிராம் மீன் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறலாம். மீன் பெருசாக இருந்தால் நடுவில் கொஞ்சமாக கட் போட்டுக்கோங்க, அப்போ மசாலா நல்லா உள்ளே இறங்கும். இப்போ இந்த மீனை ஒரு 10 நிமிஷத்துக்கு எடுத்து வச்சிடலாம். இந்த குழம்புக்கு மெயினே தேங்காய் பேஸு. அதுக்கு நான் 1 கப்பு துருவின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதோட 2 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி இருந்தால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. நான் காஷ்மீரி சில்லி போடாததுனால இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்தா கொஞ்சம் நல்ல கலர் வரும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திக்கான புளி பேஸ்ட் நீங்கள் தண்ணியாக கூட கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு செய்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் 1 டேபிள் ஸ்பூன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கடுகு வெடித்ததும் அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இந்த குழம்புக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே ரெடி ஆகிடும். அதோடு இந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியையும் முதல்லையே சேர்த்துருங்க. தேங்காய், முள்ளுமல்லி இதில் உள்ள பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் கொதிக்க விடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மீனில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிறதுனால அதை பார்த்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் அளவு கொதித்தா அதில் சேர்த்துருக்கிற அந்த மசாலா ஸ்மெல்லெல்லாம் நல்லா போயிடும். 10 நிமிஷம் கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மீனை இதோடு சேர்த்துடலாம். இப்போ ஃபிஷ்ஷை சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி விட்டு கலக்கினா ஃபிஷ்ஷு உடஞ்சிடும். ஸோ அதனால் நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மீனெல்லாம் வேக வச்சுருங்க. இப்போ குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்பு சாதத்து கூட, இடியாப்பம், ஆப்பம் இப்படி எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.